ஹரஹரோஹரா. ஸ்ரீ ஸ்கந்த புராணம் 2வது காண்டம் அசுர காண்டம். அதில் முதல் அத்தியாயம் மாயையின் மோகவலை. அசுரர்களுக்கெல்லாம் தந்தையாக காஷ்யபர் என்பவர் முனிவர் ஒருவர் இருந்தார். அவர் சிறந்த தவசீலர், பிரம்மதேவரின் குமாரன், கோபதாபங்களை எல்லாம் கடந்தவர், சத்திய வார்த்தைகளையே பேசுபவர், தர்ம நெறிகளில் ஈடுபாடு கொண்டவர். இப்படிப்பட்ட அற்புதமான குணாதிசயங்கள் வாய்ந்த அவருக்கு திதி என்னும் பெயருடைய மனைவி ஒருத்தி இருந்தார். அவளிடம் இருந்து அதிக வீரியம் பராக்கிரமங்களும் வாய்ந்த 66 கோடி அசுரர்களை காஷ்யப முனிவர் உற்பத்தி செய்தார். அவ்வசுர பிள்ளைகளை எல்லாம் தலைவனாக அசுரேந்திரன் என்பவன் விளங்கினான். அவன் உடலொளியையும் மாபெரும் வலிமையையும் வாய்ந்தவன். அவன் மங்களகேசினி என்னும் மனைவியோடு சேர்ந்து வாழ்ந்து வரும்பொழுது அவர்களுக்கு அதி அற்புதமான அழகு வாய்ந்த சுரசை என்னும் ஒரு பெண் பிறந்தாள். சுரசை என்னும் அந்த அழகு மங்கை அசுரர்களின் குருவான சுக்ராச்சாரியாரின் அருகிலேயே தங்கியிருந்து அவருக்கு வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் முகமலர்ச்சியோடு செய்து வந்தார். அதனால் மனமகிழ்ந்த அசுரகுரு சுக்ராச்சாரியார் அவளுக்கு பலவிதமான வித்தைகளையும் கற்பித்து அவளுக்கு மாயை என்ற பெயரையும் சூட்டினார். அச்சமயம் அவருடைய மனதில் தேவர்களின் உயர்ந்த நிலையையும் அசுரர்களின் தாழ்மையான நிலையையும் பற்றி சிந்தனை உண்டாயிற்று. மேலும் தக்ஷயாகத்தில் நந்தி தேவரானவர் தேவர்களின் செல்வாக்கை குறைக்கும்படியாக செய்த சாபத்தையும் அவர் இப்பொழுது தம் மனதில் நினைத்து கொண்டார். இனி மேற்கொண்டு நடக்க வேண்டிய காரியங்களை ஆலோசித்து பார்த்த அவர் தமக்கு பணிவிடைகள் புரியும் மாயையை நோக்கி, அழகான பெண்ணே, மிகுந்த பராக்கிரமம் வாய்ந்த மாபெரும் அசுரர்களை எல்லாம் தேவர்களாலும் தவசீலர்களாலும் அழிக்கப்பட்டு விட்டார்கள். அதனால் உன் தந்தையான அசுரேந்திரன் மனதில் கவலை கொண்டு இடிந்து போய் உட்கார்ந்திருக்கிறான். உன் இனத்து அசுரர்கள் இந்த உலகத்தில் சரியான முறையில் பாதுகாக்கப்பட்டு மேலான நிலைமையை அடைய வேண்டும். அதற்கு உன் ஒத்துழைப்பு ஒன்றுதான் இப்பொழுது தேவை. நீ காஷ்யப முனிவரிடம் சென்று அவரிடம் அசுர குழந்தைகளை தோற்றுவிக்கச் செய்து அக்குழந்தைகளுக்கு பெயர் சூட்டி வளர்த்து வர வேண்டும். அந்த அசுர குழந்தைகளின் நன்மைக்காக யாகத்தையும் விரதத்தையும் நீ உபதேசித்து தேவர் குலம் நசியும் பொருட்டு சிறந்த தவத்தையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். மாயையும் அவர் கட்டளைப்படியே நடந்து கொள்வதாக உறுதி கூறிவிட்டு அங்கிருந்து தன் தந்தையிடம் சென்றார். அவரிடம் அசுரகுரு தனக்கு இட்ட லட்சியத்தை பற்றி தெரிவித்துவிட்டு அவருடைய உத்தரவையும் பெற்றுக்கொண்டு வெளியே புறப்பட்டு சென்றார். தன்னை எதிரிட்டு பார்ப்பவர்களை எல்லாம் மோகப்பித்து கொள்ளும்படி செய்த வண்ணமாகவே வழிநெடுக நடந்து சென்றார். கடைசியில் அச்சமயம் காஷ்யபர் எங்கு தங்கியிருந்தாரோ அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார். அவள் தனது மாயினால் கண் கவர்ச்சித்திரங்கள் தீட்டப்பட்ட உயரமான மண்டபங்களையும் தடாகம், நீரோடை, கிணறு ஆகியவைகளையும் மலர்ச்செடிகள், மரங்கள் நிறைந்த அழகான மலர் தோட்டங்களையும் விளையாடி பொழுது கழிப்பதற்கான மலை குன்றுகளையும் ஒரு நொடி பொழுதிற்குள்ளாகவே நிர்மாணித்தார். இந்த காட்சியெல்லாம் கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த காஷ்யப முனிவரும் அளவு கடந்த வியப்பு கடலில் மூழ்கி தத்தளித்தார். அடே, இதென்ன விந்தையாக இருக்கிறது! இந்த அழகான மண்டபங்களையும் மலர்வனங்களையும் ஒரு நொடி பொழுதிற்குள் உண்டாக்கியவர் யார்? அவர் விஷ்ணுவோ, பிரம்மாவோ அல்லது வேறு ஏதாவது தேவனா என்று அவர் சிந்தித்து கொண்டே எல்லா திசைகளிலும் தம் பார்வையை ஓடவிட்டார். அப்பொழுது அவருடைய கண் பார்வையில் மலைச்சிகரத்தின் மீது அழகு கவர்ச்சி பொங்க அதிநளினமாக நின்று கொண்டிருந்த மாயை தென்பட்டு விட்டார். உடனே தன்னையும் மீறிய ஆவலில் உந்தப்பட்ட காஷ்யபர் தாம் இருந்த இடத்திலிருந்து விரைந்து எழுந்து சென்று மாயையின் அருகில் வந்து நின்று அவளுடைய மோக பரவசம் ஊட்டும் அங்க அவயங்களை ஆசை தீர தம் கண் பார்வைகளால் அள்ளி பருகலானார். மன்மதனின் சிருங்கார ரசத்திற்கு இருப்பிடமான அவள் மீது அடங்கா முகம் கொண்டு விட்ட அவர் அவளை நோக்கி நயமும் கனிவும் நிறைந்த குரலில் காதல் மொழிகளை சாதுரியமாக பேசலானார். அழகான பெண்ணே, நீ யார்? இங்கே எதற்காக தனிமையில் நின்று கொண்டிருக்கிறார்? உன் பெயர் என்ன? நீ யாருக்கு எந்த முறையில் சொந்தமாக வேண்டும்? உன்னுடைய நாடு எது? இங்கே இப்பொழுது எதற்காக நீ வந்திருக்கிறாய்? உன் உடம்பில் எந்த அங்கத்தை பார்த்தாலும் அழகாக இருக்கிறதே. உன் நிலையை சொல் என்று கேள்வி மேல் கேள்வியாக கேட்டு அடுக்கினார். அதற்கு மாயையானவர், தவசீலரே, நான் மலைச்சவுரங்களில் தனிமையாக வசித்து வரும் ஒரு பெண்ணாவேன்.
உங்களைப் போல் தவம் செய்யும் ஒரு முனிவர் என்னிடம் இப்படிப்பட்ட கேள்விகளை எல்லாம் கேட்டு தாபத்தோடு வார்த்தைகளை பேச முற்படலாமா? அது தவறல்லவா? நான் இப்பொழுது மேருமலைச்சாரலிருந்து கங்கை ஆற்றில் நீராடி மகிழும் பொருட்டு இங்கு வந்திருக்கிறேன். நீங்கள் இங்கேயே இருந்து கொள்ளுங்கள். நான் என் மனதிற்கு விருப்பமான இடத்திற்கு போகிறேன் என்று கூறினார். உடனே காஷ்யப முனிவர் அவளை நோக்கி, அழகிய நங்கையே, நீ இங்கிருந்து எங்கும் போக வேண்டாம். நானே உனக்காக கங்கையை இங்கே வரவழைக்கிறேன். இதை தவிர நீ வணங்கி வழிபடுவதற்காக பிரம்மாண்டமான திருத்தலங்கள் அனைத்தையும், நதிகளையும், தேவர்களையும், அற்புதமான 2 சாமரங்களையும், குமாரர்களையும், உனக்கு பணிவிடை செய்வதற்காக வனப்பு வாய்ந்த பெண்மணிகளையும் நான் தருகிறேன். வசீகரம் வாய்ந்த தனிமையான ஓரிடத்தில் என்னை நீ ஏற்றுக்கொண்டு என்னோடு கூடி மகிழ வேண்டும் என்று கேட்டார். ஆனால் மாயையோ புன்சிரிப்போடு கொடிமின்னலைப் போல் அவருடைய கண் பார்வையிலிருந்து சட்டென்று மறைந்து விட்டார். அதை கண்ணுற்ற காஷ்யபர் அவள் மீது கொண்டுள்ள மோகாவேசத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அப்படியே பூமியில் பொத்தென்று விழுந்து விட்டார். ஏக்கத்தின் துயரம் தாங்காமல் பலவாறாகவோ புலம்பிக் கொண்டிருந்தார். அதனால் அவருக்கு முன்னே மாயை என்னும் அந்த கட்டிலம்பெண் மறுபடியும் தோற்றமளித்து புன்சிரிப்பு செய்தார். காஷ்யபரும் அளவு கடந்த ஆனந்த பரவசத்தோடு புன்முறுவல் பூத்து கூத்தாடிய வண்ணம் அவளுடைய கால்களில் விழுந்து கும்பிட்டார். அப்பொழுது மாயை காமவசப்பட்ட காஷ்யபரை நோக்கி, மாதவ முனிவரே, இப்பொழுது நான் எப்படி வனப்பு வாய்ந்த உருவ கவர்ச்சியோடு அதி அழகாக தோற்றம் அளிக்கின்றேனோ அதை போன்ற அற்புத அழகு வாய்ந்த தோற்றத்தை நீரும் என் பொருட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நான் உம்மோடு கூடி மகிழ தயாராகவே இருப்பேன் என்று கூறினார். உடனே சிறந்த தவசீலனான காஷ்யபர் மன்மதனை போன்ற அதி அழகான உருவக் கவர்ச்சியை அடைந்து தனிமையான ஒரு மண்டபத்தில் காமவசமாயோடு தன் மனம் விரும்பிய விதங்களில் எல்லாம் கூடி மகிழ்ந்தார். மோகம் தீராமல் மீண்டும் மீண்டும் போகம் அனுபவித்தார். அந்த இரவின் முதல் சாமத்தில் அவர்கள் இருவரும் காம உறவாடியதின் விளைவாக அசுரர் குலத்தினரின் தலைவனும் அதிமேன்மையானவனும் ஆகிய சூரபத்மன் பிறந்தான். அச்சமயத்தில் அவ்விரு காதல் ஜோடிகளுக்கும் தேகமெங்கிலும் உண்டாகி கசிந்த வியர்வை துளிகளிலிருந்து 30,000 அசுர படை வீரர்கள் உற்பத்தியானார்கள். உடனே அவர்கள் இருவரும் அன்றைய இரவு பொழுதின் 2வது ஜாமத்தில் சிங்க வடிவத்தை எடுத்துக்கொண்டு அந்த வடிவங்களிலேயே மற்றொரு வினோதமான மண்டபத்திற்கு சென்று மறுபடியும் கூடி கழித்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு 1000 முகவரிசைகள் உள்ளவனும் 2000 கரங்கள் கொண்டவனுமாகிய சிம்மவக்ரன் பிறந்தான். அப்பொழுது காமக்களி ஆட்டத்தின் விளைவால் அவர்களின் தேகத்திலிருந்து உண்டான வியர்வை துளிகளிலிருந்து சிங்க முகங்களை கொண்ட மகாபயங்கரமான 44,000 படை வீரர்கள் உற்பத்தியானார்கள். உடனே அவர்கள் இருவரும் அன்றிரவு 3வது ஜாமத்தில் யானை வடிவை எடுத்துக்கொண்டு யானைகள் கூடி மகிழ்வது போல் மறுபடியும் போகம் அனுபவித்து மகிழ்ந்தார்கள். அதன் விளைவாக அழகு மிகுந்த யானை வடிவு கொண்ட தாரகன் என்னும் அசுரன் வீரன் பிறந்தான். அச்சமயம் அவர்களில் இருவரின் உடம்பிலிருந்து வெளிப்பட்ட வியர்வை திவில்களிலிருந்து யானை உருவங்கள் கொண்ட 44,000 படை வீரர்கள் உற்பத்தியானார்கள். அதன் பிறகு காஷ்யபரும் மாயையும் மற்றொரு விசித்திர மண்டபத்திற்கு சென்று அன்றிரவின் 4வது ஜாம பொழுதில் ஆட்டு வடிவத்தை எடுத்துக்கொண்டு ஆடுகளைப் போல கூடி மகிழ்ந்து இன்பக்கடலில் நீந்தி விளையாடினார்கள். அதன் பயனாக ஆட்டு உருவம் கொண்ட அஜாமுகி என்னும் அசுரப்பெண்ணொருத்தி அவர்களுக்கு பிறந்தார். அச்சமயம் அவர்களின் உடலிலிருந்து கசிந்து வந்த வியர்வை சொட்டிலிருந்து ஆட்டு வடிவம் கொண்ட மகாபயங்கர உருவினர்களான 34,000 சேனா வீரர்கள் தோன்றினார்கள். அதன் பிறகு அவர்கள் இருவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் லயித்து விட்டு மறுநாள் காலை பொழுது விடிந்ததும் மண்டபமாக சென்று சிவங்கி, புலி, குதிரை, மான், மாடு, கரடி, பன்றி, காட்டெருமை, செந்நாய், காண்டாமிருகம், கழுதை, ஓட்டை, குரங்கு, நரி ஆகிய மிருகங்களின் வடிவங்களை எடுத்துக்கொண்டு இன்ப உறவில் ஈடுபட்டு பலவிதமாகவும் மகிழ்ந்தார்கள். அப்பொழுது அந்தந்த இன மிருகங்களின் வடிவங்களிலிருந்து 64,000 படை வீரர்கள் உற்பத்தியானார்கள். இப்படியாக அஜாமுகி என்ற அசுர பெண்ணோடு சூரபத்மன், சிம்மவக்ரன், தாரகாசுரன் மற்றும் 2 லட்சம் சேனா வீரர்களும் மாயை தன்னுடைய அற்புத சக்தியால் காஷ்யபரோடு கூடி மகிழ்ந்து உற்பத்தி செய்துவிட்டார். தங்களோட புத்திர செல்வங்களை பார்த்து மனமகிழ்ந்திருக்கும் வேளையில் காஷ்யபரும் மாயையும் தங்கள் சுய உருவங்களை ஒரு கணத்திற்குள் அடைந்து விட்டார்கள்.
அப்பொழுது சூரபத்மாசுரன் தன் பெற்றோர்களின் காலில் விழுந்து வணங்கி, தந்தையை, நாங்கள் இப்பொழுது செய்து நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் என்னென்ன? அவற்றை தாங்கள் தான் எங்களுக்கு கூறி உணர்த்த வேண்டும். மேலும் இந்த விஷயத்தில் எங்கள் அன்னையின் கருத்து என்ன என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டு உட்கார்ந்தான். உடனே காஷ்யப முனிவர் தமக்கு பிறந்த அசுர குழந்தைகளை நோக்கி, மைந்தர்களை, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் என் மனதில் விரும்புகிறேன் தெரியுமா? நீங்கள் அனைவரும் உங்கள் இந்திரியங்களை வென்றடக்கி எக்காலத்திலும் சிறந்த தவங்களையே மேற்கொள்ள வேண்டும். முன்னொரு சமயம் தவம் புரிந்ததின் விளைவினாலேயே தேவதைகள் தேவத்தன்மை பெற்றார்கள். தவசீலர்களும் சிலர் அவ்வாறே ஜீவன் முக்தர்களாக ஆனார்கள். மாசு மறுவற்ற மைந்தர்களை, நீங்கள் 3 பதத்தின் பொருளை, அதாவது பசுபதி, பாசம் ஆகியவற்றின் உட்பொருளை எச்சமயத்திலும் உணர்ந்திருக்க வேண்டும். இதன் தத்துவ ஞானத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான சிவப்பிராப்தி உண்டாகும். மேலும் பாப இச்சைகளை தவிர்த்து கொள்ளும் பொருட்டு நீங்கள் தர்ம காரியங்களில் ஈடுபட வேண்டும். தர்ம காரியங்களில் செய்ததின் பயனாகவே சில முனிஸ்ரேஷ்டர்கள் மோட்சலோகத்தை அடைந்தார்கள். அறிவு கூர்மை நிறைந்தவர்கள் எல்லாம் ஜீவராசிகளிடத்திலும் அன்பாகவே நடந்து கொள்வார்கள். உங்களுக்கு சம்பு மகாதேவனின் கருணை கடாட்சம் பரிபூர்ணமாக கிட்டுமாக. நீங்கள் அனைவரும் இகத்திலும் பரத்திலும் சிவபிரானின் அருளுக்கு பாத்திரங்களாக ஆகி புகழடைந்து விளங்கலாம். இது நிச்சயம் என்று கூறிவிட்டு மேற்கொண்டு அவர்களுக்கு சில புத்திமதிகளை தொடர்ந்து கூறலானார். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா.